14 ஜூலை 2026 ஆண்டின் பொதுக்காலம் 15ஆம் வார செவ்வாய். நற்செய்தி வாசகம். மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சிமக்கு. அதிகாரம் 11, இறை வசனங்கள் 20-24 முடிய. அக்காலத்தில் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. எனவே அவர் அவற்றை கண்டிக்கத் தொடங்குகிறார். கெராசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு! பெத்சைதா நகரே, ஐயோ உனக்கு கேடு! ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர், சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பு சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர். தீர்ப்பு நாளில் தீதிற்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். கப்பர்நாகுமே, நீ வானளாவை உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்து நிற்குமே. தீர்ப்பு நாளில் சோதமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைய நாள் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாக உங்களுடைய உள்ளத்தில் எழும்புகின்ற அனைத்து மன்றாட்டுகளையும் இறைவனிடத்தில் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இன்று நாம் நினைக்கூறுகின்ற புனிதரான தூய கத்தேரி டெக்குவித்தா. இவர் அமெரிக்க முதற்குடி மக்களிலிருந்து கத்தோலிக்க திருச்சபையில் புனிதர் பட்டம் பெற்ற முதல் பெண் ஆவார். சுமார் 1656ஆம் ஆண்டு போகாக் இனத்தில் பிறந்து சிறு வயதில் பெரிய அம்மை நோயினால் பாதிக்கப்பட்டு பெற்றோரை இழந்தார். 19 வயதில் கத்தோலிக்க மதத்தை ஏற்று திருமுழுக்கு பெற்றார். பின்னர் கனடாவின் கானவோக்கி மறைப்பணி மையத்தில் வாழ்ந்து இறைபக்தி, கற்பு, எளிமை மற்றும் தவ வாழ்க்கையில் சிறந்து விளங்கினார். 24ஆம் வயதில் இறைவனடி சேர்ந்தார். 1980 அருளாளராகவும் 2012 புனிதராகவும் அறிவிக்கப்பட்டார். மொஹாக்களின் லில்லி மலர் என சிறப்பு பெயரில் அழைக்கப்படும் இவர் தூய்மை, இறை நம்பிக்கை மற்றும் தியாக வாழ்க்கையின் சிறந்த முன் மாதிரியாக போற்றப்படுகின்றார். இன்றைய நற்செய்தி வழியாக இயேசுடைய வார்த்தையில் ஒரு வித்தியாசமான கடுமையான ஒரு தோணியை நாம் கேட்கிறோம். பொதுவாக அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பொழியும் இயேசு இன்று குரைசான், பெத்சைதா, கப்பர்நாம் ஆகிய நகரங்களை நோக்கி ஐயோ உனக்கு கேடு என்று எச்சரிக்கிறார். இயேசு ஏன் இவ்வளவு கோபப்படுகிறார்? அவர் காட்டிய அற்புதங்களையும் குணப்படுதலை கண்டு வியந்த அந்த மக்கள் தங்களுடைய உள்ளங்களை மாற்றிக்கொள்ளவில்லை என்பதுதான் இயேசுவின் இந்த ஆழ்ந்த மன வருத்தத்திற்கும் கோபத்திற்கும் காரணம். இது வெறும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த யூதர்களுக்கான அல்ல, இன்று நமக்கும் நம்முடைய ஆன்மீக வாழ்விற்கு விடுக்கப்படும் ஒரு சக்தி வாய்ந்த எச்சரிக்கை மணி. இயேசுவின் பொது வாழ்வில் மைய புள்ளிகளாக திகழ்ந்தவை இந்த 3 நகரங்கள். அங்கு நாள்தோறும் இறை வார்த்தை போதிக்கப்பட்டது. பார்வையற்றோர் பார்வை பெற்றனர், முடக்குவாதமுற்றோர் எழுந்தனர். ஆனால் துரதிருஷ்டவதமாக அந்த மக்களுக்கு இயேசுடைய அற்புதங்கள் வெறும் தினசரி வேடிக்கை நிகழ்வுகளாக மாறிவிட்டன. இறைவனுடைய பிரசன்னமும் கிருபையும் மிக எளிதாக கிடைத்ததால் அவருடைய மத்தியில் ஒரு ஆன்மீக சலிப்பு குடியேறிவிட்டது. பல நேரங்களில் நமது வாழ்விலும் இதுதான் நடக்கிறது. கத்தோலிக்க பாரம்பரியத்திலும் கிறிஸ்தவ குடும்பங்களிலும் வளரும் நமக்கு இறை வார்த்தையும் திருப்பலையும் நற்கருணை நாதரும் மிக எளிதாக கிடைக்கிறார்கள். நாமும் பல நன்மைகளை இறைவனிடந்து பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் எத்தனையோ நன்மைகளை பெற்ற பிறகும் நம்முடைய சிந்தனையிலோ, குணத்திலோ, பிறரை நடத்தும் விதத்திலோ எந்த மாற்றமும் ஏற்படுவதில்லை. இறைவனின் கிருபைகளை நாம் பழகிய ஒன்றாக மிக சாதாரணமாக நினைத்து நாம் வாழத் தொடங்கி வருகிறோம். விவிலியத்தில் இயேசு செய்த புதுமைகள் வெறும் கைத்தட்டல் பெறுவதற்காக அல்லது மக்களுடைய உலக தேவைகளை நிறைவேற்ற செய்வதற்காக மட்டும் செய்யப்பட்டதல்ல. அவை ஒவ்வொன்றும் அடையாளங்கள். ஒரு வழிகாட்டி பலகை நாம் எவ்வாறு செல்ல வேண்டிய இலக்கை காட்டுகிறதோ அதே போல்தான் இயேசுடைய புதுமைகளும் இறையரசை நோக்கி மனித இதயங்களை திருப்ப வேண்டும். அற்புதங்களை அனுபவித்த பிறகும் ஒருவனுடைய இதயத்தன்மை
கடின தன்மையிலிருந்து மாறவில்லை என்றால் அங்கே இறைவனுடைய கிருபை வீணடிக்கப்பட்டு விட்டது என்பதுதான் பொருள். இயேசு இங்கு பழைய ஏற்பாட்டு நகரங்களான தீரு, சீதோன் மற்றும் சோதம் போன்ற புறவினத்து நகரங்களை சுட்டி காட்டுகிறார். அந்த பாவ நகரங்களுக்கு கிடைக்காத மிகப்பெரிய ஆன்மீக பாக்கியம் இந்த யூத நகரங்களுக்கு கிடைத்தது. விவிலியத்தில் ஒரு முக்கிய விதி என்னவென்றால், யாருக்கு அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவரிடமிருந்து அதிகம் எதிர்பார்க்கப்படும். தீரு மற்றும் சோதன் மற்றும் அறியாமையினால் அந்த மக்கள் பாவம் செய்கிறார்கள். ஆனால் கப்பர்நாம் மக்கள் மெஸ்ஸியாவை கண்டும் வார்த்தையை கேட்டும் மாறாமல் இருந்தார்கள். எனவே தீர்ப்பு நாளில் அவர்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் என இயேசு எச்சரிக்கிறார். அன்பின் ஆதங்கமும் ஆன்மீக தலக்கணமும் உறைந்த இந்த ஒரு நகரத்தை பார்த்து ஐயோ உனக்கு கேடு என்று குறிப்பிடுகின்றார். தண்டனையை விட ஆழ்ந்த துக்கத்தையும் பரிதாபத்தையும் குறிக்கும் சொல்லாகும். தான் இவ்வளவு அன்பு காட்டியும் தன் சொந்த மக்கள் தன்னை உணராமல் அழிய போகிறார்களே என்று இறைவனின் காயப்பட்ட அன்பின் ஆதங்கம்தான் அந்த ஒரு சபித்தல். கப்பர்நாம் நகம் அது செல்வ செழிப்பாலும் இயேசுவின் வருகையினாலும் பெருமை அடைந்து நின்றது. அதனால் தான் இயேசு வானளவும் உயர்ந்திருக்கிறாயோ, இல்லை நீ பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய் என்கிறார். சோதம் நகரம் அது ஒழுக்க கீழில் அழிந்தது. ஆனால் கப்பர்நாகம் அது ஆன்மீக பெருமையினாலும் அலட்சியத்தினாலும் அழிய இருக்கிறது. ஒரு மனிதன் தன்னை ஆன்மீகத்தில் சிறந்தவனாக நினைத்து அகத்தில் தாட்சி இல்லாமல் வாழுகின்ற பொழுது அவனது வீழ்ச்சி ஆரம்பமாய் மாறுகிறது என்பதை தான் இந்த பகுதி நமக்கு நினைவூட்டுகிறது. என்று நாம் வாழும் இந்த உலகம் நம்முடைய பங்குகளும் ஒரு நவீன கப்பர்நாகமாக மாறிவிடக்கூடாது. நாம் ஆலயத்திற்குள் செல்வதாலோ ஜெபமாலை சொல்வதாலோ மட்டும் தப்பித்துவிட முடியாது. நம்முடைய வாழ்வில் அன்பு, மன்னிப்பு, பிறருக்கு உதவும் தாராள குணம் போன்ற நற்பண்புகளை, குணங்களை, செயல்களை நாம் கொண்டிருக்க வேண்டும். இல்லை என்றால் நாமும் அந்த கப்பர்நாகும் 3 நகரங்களை போன்று ஆன்மீக வளர்ச்சி சந்திப்பும் இறைவனுடைய சாபத்திற்கு ஆளாகும். இறைவன் நமக்கு தந்துள்ள உடல் நலம், குடும்பம், வேலை மற்றும் ஆன்மீக வாய்ப்புகள் அனைத்திற்கும் நன்றி கூறி, நாளை நான் மனம் திருந்து விடுவேன் என்று தள்ளி போடாமல் இன்றைய நாளே நம்முடைய இதய கடின தன்மையை உடைத்து இறைவனிடத்தில் அவருடைய பாதத்தில் சரணடைந்து உண்மையான அகமாற்றத்தோடு உள்ள மாற்றத்தோடு இயேசுவை பின்பற்றி புதிய வாழ்க்கைக்கு நாம் செல்வம், மனமாற்றத்துக்கு கொண்டு செல்வம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கப்பர்நாம், கொராசின், பெத்சைதா நகர மக்களுக்கு நீ செய்த அனைத்து அற்புதங்களை விட எங்கள் வாழ்வில் நீ நாள்தோறும் செய்து வரும் நன்மைகளும் அதிசயங்களும் பெரியவை. அவைகளை நினைத்து, அந்த நன்மைகள் நினைத்து உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், வகைப்படுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரை பல நேரங்கள் கிருபைகளையும் ஆசீர்வாதங்கள் நாங்கள் மிக சாதாரணமாக நினைத்து ஆன்மீக அலட்சியத்தோடு வாழ்ந்த நாட்களை எண்ணி உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம். எங்களுடைய இதய தன்மையை மாற்றுங்கள். நீர் தரும் ஆசீர்வாதங்கள் எங்களுடைய ஆன்மீக தலக்கணத்திற்கு இட்டு செல்லாமல் உண்மையான மனமாற்றத்திற்கும் தாட்சிக்கும் வழிநடத்த அருளை தாரும். புது வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்கின்ற நல் மனதை எங்களுக்கு தாரும். இந்த புதிய நாளில் இந்த நாளை பாதத்தில், எங்களுடைய பணிகளை பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். செய்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் சந்திக்கின்ற ஒவ்வொரு நபரையும் இந்த கரத்தில் ஒப்படைக்கிறோம். எங்கள் காலடிகளை நேர் வழியில் நடத்த, தீய சோதனைகளில் இருந்தும் பாவ வழிகளிலிருந்து எங்களை காத்திரலும். ஆண்டவரே, உமது பிரசன்னம் இன்று முழுவதும் எங்களோடு இருக்கட்டும். அன்பு இறைவா, இந்த நேரத்தில் இதயங்களில் உள்ள அனைத்து மன்றாட்டுகளையும் தேவைகளையும் உடைய பாதத்தில் வைக்கிறோம். குறிப்பாக இன்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த குறிப்பிட்ட வேண்டுதல் அவைகள் நினைத்து கொடுக்கணும். அதற்கு தேவையான ஆசீர்வாதத்தை நிறைவாக அளித்தரலும். எங்கள் குடும்பத்தில் அமைதி, ஆரோக்கியம், வேலை வாய்ப்பு, பொருளாதார தேவைகள் மற்றும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் அனைத்தையும் நீர் அறிவீர். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவரே, எங்களுடைய இந்த உன்னதமான விண்ணப்பங்களை உமது திருவுள்ளத்தின்படி நிறைவேற்றி எங்களை ஆசீர்வதியும். எங்கள் வாழ்வு நவீன கால கப்பர்நாகமாக மாறாமல் உமது அன்பின் சாட்சிகளாக எங்களை மாற்றியறலும். நாங்கள் வாழ இருக்கின்ற அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் அன்று அன்பும் இரக்கமும் மன்னிப்பு நிறைந்த வாழ்க்கையாக நாங்கள் மாறிட எங்களுக்கு உதவியாக வரும். மனமாற்றத்தை நோக்கி எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நாங்கள் தொடங்கிறோம்.
தீய வழிகளிலிருந்து விடுபட்டு வர, சோதனைகளிலிருந்து விடுபட்டு வர எங்களுக்கு தேவையான வலிமையை, வல்லமையை தூயாவின் வழியாக எங்களுக்கு அளித்தரலாம். எங்களை அனைவரையும் சிறகுகளின் பாதுகாப்பு நிழலில் வழிநடத்தி நீர் செல்கின்ற பாதையை நாங்கள் பின்பற்றி நடந்திட எங்களுக்கு உதவியாக வரும் என்று உமது கரம் பிடித்து நடக்கின்ற பாக்கியத்தை அளித்து இந்த நாள் முழுவதும் எங்களுடைய ஒவ்வொரு பணிகளையும் பயணங்களையும் பாதத்தில் வைக்கின்றோம். வெற்றியையும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் ஆசீர்வாதத்தையும் தந்து எங்களை பலப்படுத்தியறலாம். உம்மிடத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்க போகிற அனைத்து மன்றாட்டுக்களையும் இந்த நாளுக்கான தேவைகளையும் ஏற்று எங்களுக்கு நிறைவாக ஆசீர்வாதத்தை பொழிந்தரலாம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.